தமிழக முதல்வர் வந்து சாரி கேட்டிருப்பாரு. அது எப்படி பாக்குறீங்க? கருணாநிதினு பேர் சொல்றதுக்கு பதிலாக கலைஞர்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே போல முதல்வர் வந்தா எழுந்து நிக்கணும் அப்படிங்கிறதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் எப்படி இந்த ஆட்சியை வச்சிருந்ததுன்னா, அரசாங்கத்தை ஒரு பிசினஸா லஞ்சத்தையும் ஊழலையும் செய்து பணத்தை கொண்டு வந்து தலையில கொட்டக்கூடிய ஒரு மணி மின்டிங் ஸ்ட்ரீம் ஆஃப் பைப்லைனா தான் இந்த அதிகாரிகள் எல்லாம் வச்சிருந்துச்சு. அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போதுன்னு சொல்றாங்க பிஜேபி அண்ட் திமுக. கொள்ளைக்காரர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பார்த்துப்பாங்க, ஒரு ஓட்டு வாங்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் திமுக என்ற ஒரு கட்சி இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி வரலாறாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஏடிஎம்கேக்கு என்ன ஆச்சுங்க? எவ்வளவு பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எங்க போனாங்க 1.5 கோடி தொண்டர்கள்? ஆதவர்ஜனா சொல்லியிருப்பாரு சவுத்துல இருந்து ஒரு பிரதமர் வரணும் அப்படின்னு. என்ன வேணாலும் நடக்கலாங்க, ஏன் நடக்கக்கூடாது? தலைவர் ராகுல் காந்தி கிட்ட இதை கேட்டபோது, நான் பிரதமர் ஆகிறது என்னுடைய அரசியல் கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருவரை பிரதமராக்கி அழகு பார்ப்பதுதான் என்னுடைய அரசியல். தாவேக அமைச்சர்கள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஆடியோ ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. நீங்களா சரி பண்ணிக்கோங்க, 1 இயர் நான் நேரம் தரேன், இல்லைன்னா நான் பெரிய இஷ்யூ ஆக்கிடுவேன்றாரு. இப்பவே ஆக்குங்க சார் இஷ்யூ. உங்களை யாரு வேணாம்னு சொன்னா? 31ல நான் வரும்போது ஊழல் இருக்காதுன்றாரு. அவர் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா? வரட்டுமே, வந்து பார்க்கட்டுமே. மாண்புமிகு தாயார் அவர்களே தோசை சுட்டு தாருங்கள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பசங்க ரீல்ஸ் போடுறத பார்த்தா ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அரசியலை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெஹிக்கிள் ஆயிடுச்சு தாவேக அப்படிங்கிறது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுபத்ரா தேவி தான் நம்ம கூட இருக்காங்க. தமிழக அரசியல் பத்தி பல்வேறு விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன். காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட அலைன்ஸ்ல இருக்காங்க. ஒரு 100 days முடிச்சிருக்காங்க தாவேகா கட்சி. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்து நிச்சயமா இது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப வேகமா ரொம்ப முன்ன போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால we are very happy about the government what has happened. இந்த ஒரு 100 நாள்லயே வந்து இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது வந்து we are very happy definitely and we will be continuously supporting இந்த ஆட்சியை வந்து. இப்போ அசம்பிளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அசம்பிளியில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா தாவேகா அமைச்சர்களுக்கு அனுபவமின்மை இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுபவம் இல்லை, ஸோ திமுக எதிர்கட்சியாக ரொம்ப வேகமாக இருப்பாங்க, சமாளிக்க முடியாதுன்னு நினச்சாங்க. பட் அசம்பிளியில் அமைச்சர்கள் செயல்பட்ட விதம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்ட விதம் எப்படி பார்க்குறீங்க? ஓகேவா தான் இருக்குது. ஃபஸ்ட் திங், ஆஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி அமைச்சரவை சட்டமன்றத்தினுடைய செயல்பாட்டை லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸு. அண்ட் அதை பார்க்கக்கூடியது ஒரு 18 வயசு 15 வயசு பேர்லேருந்து எல்லாருமே அதை பார்க்குறாங்க. ஹைலி வாட்ச்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்கள் இப்போ வந்து சினிமாக்கு போகிறாங்களோ டிவி சீரியல் பார்க்குறாங்களோ அதெல்லாம் தெரியல, பட் தே ஆர் வாட்சிங் திஸ். இது வந்து இட் இஸ் பொலிட்டிசைசிங் எவ்ரிபடி இன்க்ளூடிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதுவே வந்து ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். அதை வச்சு அவங்க வந்து மாண்புமிகு தாயார் அவர்களே தோசை சுட்டு தாருங்கள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பசங்க ரீல்ஸ் போடுறத பார்த்தா ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இவங்களுக்கு அரசியலே தெரியாது சொன்னது மாதிரி இவங்களுக்கெல்லாம் அரசியலை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெஹிக்கிள் ஆயிடுச்சு தாவேக அப்படிங்கிறது. அதை வந்து வரவேற்கிறோம் நிச்சயமா. அண்ட் ஐ திங்க் தே ஆர் டெஃபினெட்லி ரீசனபிளி டூயிங் குட். அதில் வரவேற்க தான் செய்யணும். அதே மாதிரி நேற்று அசம்பிளி பார்த்துருப்பீங்க. இப்போ குற்றச்சாட்டு பெரிய பிரேக்கிங் என்னன்னா, தமிழக முதல்வர் வந்து சாரி கேட்டது தான் இப்போ பிரேக்கிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் நேம் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி திமுகவோட முன்னாள் முதல்வரை ஒருத்தர் நேம் சொல்லி கூப்பிட்டுட்டாருன்றதுனால தமிழக முதல்வர் வந்து சாரி கேட்டிருப்பாரு. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது 2 விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் வந்து ஒரு அரசியல் தலைவரை வந்து பெயர் சொல்லி அழைப்பது, இன்னொரு விஷயம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு எழுந்து நிற்பது. இது 2மே நம்ம மரபுல இருக்கா அப்படின்னு கேட்டா மரபுல இருக்கு. ஆனா நம்ம எதை நோக்கி போக விரும்புறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜனநாயகத்தை நோக்கி போக விரும்புறோம். ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட்டு தான் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம போறோம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நின்னா நான் எழுந்து நிக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தரையும் கம்பல் பண்றத நான் எதிர்க்கிறேன். அது வந்து மனித மாண்புக்கு உகந்தது அல்ல, ஜனநாயகத்துக்கும் சமத்துவத்துக்கும் சரியானது அல்ல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதே போல யாரா இருந்தாலும் அவங்க பேர்
சொல்லி அவங்கள ஒரு மரியாதையான ஒரு அடைமொழியோட கூப்பிடுறது தான் சரி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுல வந்து கருணாநிதினு பேர் சொல்றதுக்கு பதிலாக கலைஞர்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே போல முதல்வர் வந்தா எழுந்து நிக்கணும் அப்படிங்கிறதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம விட்டுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிரசிடென்ட் வந்தா ஒரு சாதாரண யாரா இருந்தாலும் they will shake hands. அவங்க வந்து ஒரு ரயில்ல போவாங்க, சாதாரணமா ரயில்ல எல்லாருக்கிட்டையும் போவாங்க. அவர் வந்துட்டாருன்னு யாரும் எழுந்து நின்று இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்தாலே எழுந்து நிக்கணுங்கிறத விடுங்க, என் கூட கோ டிராவலரா ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு மினிஸ்டரோ கூட டிராவல் பண்ணும்போது இவங்க வந்து உட்கார்ந்த சீட்டை கொடுக்க மாட்டாங்க. அவரு நிக்கிறாரு, லேட்டா வந்தாரு நிக்கிறாருன்னா அவர் நிக்கதான் செய்வார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொக்ரெசிவான சொசைட்டியை நோக்கி தான் நம்ம வந்து பயணப்பட விரும்புறோம். நம்ம இன்னும் மரபுன்னு சொல்லிட்டு இதையே பிடிச்சிட்டு தொங்கணுமா அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவேகா அரசோட இன்னொரு மிக முக்கியமான செயல்படுனா ஊழல், லஞ்சம், ட்ரக்ஸ் இதை ஒழிக்கணும்னு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இப்பவுமே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது முழுமையா 100% சாத்தியம்னு உங்களுக்கு தோணுதா? அதாவது வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான கேள்வின்னு நான் பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள், கொலையை நிறுத்தணுமா இந்த நாட்டுல? நீங்க சொல்லுங்களேன். கொலையை நிறுத்தணும். ஆமா நிறுத்தணும். ஆனா ஒரு நாள் கூட இல்லாம கொலை நடந்துகிட்டே தானே இருக்கு. அதனால விட்டுறலாமா? கொலையை நிறுத்தணுங்கிற எய்மையே விட்டுறலாமா? அப்படி விட முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் லஞ்சம் ஊழல் சுத்தமா இல்லாம இருக்கணுமா? ஆமா. சாராயம் இந்த போதை இல்லாமல் இருக்கணுமா? ஆமாம், இருக்கணும். அதற்கான முயற்சியில் தீவிரமாக நம்ம இறங்கி செயல்படணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்று, ட்ரக்ஸை வந்து நீங்கள் சாராயத்தை ஒழிக்கவே முடியாது. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து சாராயம் பிரச்சனை இல்லை, கஞ்சா தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி உலகத்தில் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. சாராயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயே கூடவே ஒரு சில 10 ஆண்டுகள் கழிச்சு கஞ்சா, இன்ஜெக்ஷன்ஸ், பலவிதமான ட்ரக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பீர்க்குள்ள தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே போவாங்க, அதுக்கப்புறம் ஹார்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, அப்புறம் அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எத்தனை நாட்கள் ஒரு வாரத்தில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதே தான் ஒரு சமுதாயத்துக்கும் அது நடக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ட்ரக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாராயத்தை நிப்பாட்டாமல் நீங்கள் இதை மட்டும் ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெண்கள் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே மேம், இன்னைக்கு ஆப்போசிட் பார்ட்டி திமுகவோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க ஒவ்வொரு முறையுமே ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, தமிழக முதல்வரோட பர்சனல் லைஃப்பை ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இப்போ ஒரே ஆயுதம், வெப்பன் அது மட்டும்தான் இருக்கு. மற்றபடி அவங்க ஆட்சியை விமர்சிக்கிறதோ ஆக்கப்பூர்வமா பண்ற மாதிரி எங்களுக்கு அது தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். ஏதோ அன்புமணி ராமதாஸோட ஒய்ஃப் கூட கன்ஸ்ட்ரக்டிவா ஏதோ 2 பாயிண்ட் சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லாம இவங்க வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கிறது தெரியுது. இது வந்து காங்கிரஸ் மேல பிஜேபி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. காங்கிரஸினுடைய ஆட்சியில அவங்களால குறைய கண்டுபிடிக்க முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அல்லது அப்படி ஏதாவது சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்று பண்ணால் கூட எங்களுக்கே சந்தோஷம். எங்கள் ஆட்சி மேலே விமர்சனம் வச்சு நாங்கள் முன்னேற்றி நல்லபடியாக ஆட்சி பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க பிஜேபி. நீ இந்துவா முஸ்லீமா, சோனியா மேடம் வந்து இது அது அப்படின்னு சொல்கிறது, இல்லை வந்து பப்புன்னு சொல்கிறது, இந்த மாதிரி எதையாவது வந்து பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேவலமான வேலையை திமுக பண்ணுறதை நிச்சயமாக கைவிடணும். கன்ஸ்ட்ரக்டிவா பண்றதுக்கு உங்களுக்கு இடமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நம்ம இப்பதான் 100 நாள் ஆயிருக்கு, இன்னும் அந்த இடத்தெல்லாம் வந்து அட்டைன் பண்ணல. இன்னும் there is a long way to go. There are still lot of constructive things that you can point out, right? பட் அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸோ திமுக வந்து அதெல்லாம் சொல்லாமல் பாஜக மாதிரியே வந்து பர்சனல் அட்டாக்கு போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதை ரசிக்கவே மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க பர்சனல் லைஃப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அது திமுகவோட ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு இன்னொரு பல வருஷமாக பண்ணிட்டு ஒரு விஷயம். அவங்க பர்சனல் லைஃபுமே வந்து கேள்விக்குரியதாக இருந்தாலும் அவங்க இன்னொருத்தருடைய பர்சனல் விஷயத்தில் பண்ணுறது. இன்னொன்று வந்து பிலோ த பெல்ட் பெண்களை வந்து இழுத்து வச்சு பேசுறது, பெண்களை பத்தி பேசுறதுக்கான அதிகாரத்தை இந்த அரசியல்வாதிகளுக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அரசியல் முழுக்க ஆண்களால் ஆண்களுக்காகன்னு சொல்லி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா கட்சியிலுமே சேர்த்து தான் சொல்றேன், அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறீங்க. இதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு திட்டிக்கணும்னா மட்டும் எங்க ஞாபகம் வருமா? இதை வந்து நிச்சயமா எல்லா கட்சிகளுமே கைவிடணும். ஓகே மேம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுமே திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து திமுகவுக்கு விசுவாசம் அப்படிங்கிறத தாண்டி திமுக அதிமுகன்னு சொல்லக்கூடிய ஊழல்வாதிகளுக்கான விசுவாசம் அதிகாரிகள்கிட்ட மிகப்பெரிய அளவில் நிச்சயமா இருக்கு.
இருக்கதான் செய்யும். இப்போ வந்து இப்போ வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் மாறி இருக்கிறாங்க, அரசாங்கம் மாறி இருக்குது. இதுல சீஃப் செக்ரட்டரிஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் டு ஈச் மினிஸ்ட்ரிஸ் மாறி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் மாறி இருக்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற யார் மாறி இருக்கிறாங்க? ரைட், கழுத்து வரைக்கும் தலை மாறி இருக்கு, கழுத்து மாறி இருக்கு, பட் ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற என்டையர் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. பீப்புள் ஃபேசிங் பீப்புள் அதே தான், போலீஸ் ஸ்டேஷன் அதே தான், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதே தான் இல்லையா? ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் எப்படி இந்த ஆட்சியை வச்சிருந்ததுன்னா, அதை வந்து ஒரு பிஸ்னஸா, அரசாங்கத்தை ஒரு பிஸ்னஸா, ஒரு லஞ்சத்தையும் ஊழலையும் செய்து பணத்தை கொண்டு வந்து தலையில கொட்டக்கூடிய ஒரு மணி மின்டிங் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பைப்லைனாக தான் இந்த அதிகாரிகள் எல்லாம் வச்சிருந்துச்சு. இதுக்கு சாதகமாக தான் இவங்களோட எல்லா செயல்பாடுகளுமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த சாதி ஒரு இடத்துல டாமினண்டா இருக்கோ அந்த சாதியை அந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்னு சட்டபூர்வமான விஷயங்களே இருக்கு. ஆனா கூட இவங்க அதை ஃபாலோ பண்ணாம இந்த இடத்துல எது டாமினண்டான இதோ அவங்களே கொண்டு போய் நீ அங்க இன்ஸ்பெக்டரா போட்டேன்னா அந்த இடத்துல சாதி ஒர்க் ஆகும்ல, அப்ப ஆணவ கொலைகள் எப்படி நீங்க தடுப்பீங்க? பட் இந்த மாதிரி தான் அவங்க எல்லா பக்கமும் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த செட்டப் தான் இன்னுமே இருக்கு. ஸோ இன்னுமே மக்கள்கிட்ட இருந்து இவங்க பிஹேவ் பண்றதும் சரி, சக லஞ்சம் ஊழல் வாங்கக்கூடிய அதிகாரிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாதுகாத்துக்கிறதும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன்னா ஒரே நாள்ல இந்த அத்தனை அதிகாரிகளையும் நம்மளால வெளியே அனுப்பவும் முடியாது. எல்லாரும் போய் கோர்ட்ல நிற்பாங்க. கோர்ட் வந்து நீ பண்றது தப்புன்னு சொல்லும். ஒருத்தருக்கு மேலேயும் நீங்கள் லஞ்சம் ஊழல் புகாரை நிரூபித்து குற்றம் நிரூபித்து தண்டனை வாங்க கொடுத்து தான் அந்த தண்டனையின் ஒரு பாகமாக தான் நீங்கள் வந்து பணி நீக்கம் செய்ய முடியுமே ஒழிய, அதுக்கு நடுவில் வேணால் சஸ்பெண்ட் வேணால் பண்ணலாமே ஒழிய நீங்கள் அவங்கள நீக்க முடியாது. இந்த அதிகாரிகளை வச்சு தான் குப்பை கொட்டி ஆகணும், மாரடிச்சாகணும். ரைட். ஸோ அதனால இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு மிக மிக பெரிய சேலஞ்ச். ஃபார் எவ்ரி மினிஸ்டர் இட் இஸ் a huge challenge. ஈவன் ஃபார் த பீப்புள் இட் இஸ் a huge challenge. நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை எப்படி கையாள போறோங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அடுத்தபடியே திமுக பத்தி பேசும்போது அவங்க வந்து இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசோட கொஞ்சம் ஒட்டி போறதாவே எல்லாருமே பார்க்கலாம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. பிஜேபி எதிர்த்து இந்த 100 நாள்ல என்ன பேசியிருக்காங்க? அதான் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்க போறோம். அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போதுன்னு சொல்றாங்க. பிஜேபி அண்ட் திமுக எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க எதிர்த்து எதுவுமே பேசல. ஆமா, எதிர்த்து எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. அண்ட் நிறைய இப்ப ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது காங்கிரஸை விட பாஜகவே திமுகவுக்கு மேல, ராஜ்நாத் சிங்கை வச்சு நான் கலைஞர் நாணயத்தை வெளியிட்டப்ப வந்து பாஜக வந்து நமக்கு உதவிச்சு, அதை பண்ணுச்சு, இதை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாமே வந்து டிஎம்கே ஐடி விங் வந்து தயாரிச்சு மக்களிடையே வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அங்க பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதை போய் அவங்க கையை பிடிச்சி போய் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணியுடைய ஸ்பீச்சில் வந்து ரொம்ப அருமையான அந்த ஸ்பீச்சில் அவர் சொன்னது வந்து இதுதான். திமுக உண்மையிலேயே இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நிற்கணும்னு நினைச்சதுன்னா இந்த அறைக்குள்ள, இந்த இந்தியா கூட்டணிங்கிற இந்த அறைக்குள்ள அவங்க ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. திமுக மக்கள் பக்கம் நிக்க போறாங்களா இல்ல மக்களை கொள்ளையடிச்ச கொள்ளையர்கள் பக்கம் நிக்க போறாங்களா அப்படிங்கிறது திமுக முடிவு செய்யணும். ஒருவேளை அவர்கள் வந்து கொள்ளைக்காரர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பார்த்துப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு வாங்க மாட்டாங்க. அது சப்போஸ் கேட்கறேன், பிஜேபி டிஎம்கே அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? டோட்டலா காலி. They will be washed off. They will become history. ஒரு காலத்தில் திமுக என்ற ஒரு கட்சி இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி வரலாறாக அவர்கள் மாறிவிடுவார்கள். மாற்று கருத்தே கிடையாது. ஏடிஎம்கேக்கு என்ன ஆச்சுங்க? ஏடிஎம்கேக்கு என்னாச்சு? எவ்வளவு பெரிய கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எங்க போனாங்க 1.5 கோடி தொண்டர்கள்? உங்களுக்கு இன்னைக்கு ஓட்டு திருட்டு பண்ணி நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கு. நான் ஓட்சோரியில தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாவே ஒர்க் பண்ணியிருக்கேன். 27% ஓட்டு ஏடிஎம்கேக்கு பிஜேபி கூட்டணியோட தமிழ்நாட்டு மக்கள் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது, போடவும் இல்லை. ஓட்டு திருட்டு வந்து அவ்வளோ இதுவா நடந்துச்சு. ஸோ இந்த 27% என்ன பொறுத்த வரைக்கும் 10-12% தான் அவங்க வாங்கின ஒரிஜினல் ஓட்டு. மீதி 15% அவங்க போட்ட ஃபேக் ஓட்டு தான். ஸோ ஏடிஎம்கேவை எங்க வச்சாங்க இந்த மக்கள்? அதுதான் வந்து டிஎம்கேக்கும் நடக்கும். 2 பேரையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணி தான் டிவிகேவை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இவங்க வந்து பிஜேபி கூடவே கூட்டணி வச்சுட்டாங்கன்னா
முடிஞ்சது. ரைட். ஓகே. அவங்கள பத்தி இனிமே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவர்கள் யார் என்று தன்னை காட்டிக் கொண்டார்கள். ஓகே. அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் மக்கள் எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் கூட்டணி வச்சுட்டு மக்கள்கிட்ட எப்படி இந்த வாக்கு கேட்டு 2029 எப்படி அந்த வாக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொள்ளடிச்ச காசை வச்சு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டம் போட்டுக்கிட்டு மைக்கை தூக்கிக்கிட்டு வண்டியை தூக்கிக்கிட்டு காசு கொடுத்து மக்கள் கூட்டத்தை காமிச்சுக்கிட்டு போலியா ஒரு நாடகத்தை அரசியலுக்குள்ள லைவ் டிராமா நடத்திக்கிட்டு இருக்கிறாரோ, கடந்த ஒரு 5 வருஷமா எப்படி நடத்தினாரோ அதே போல இவங்களும் ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. காசு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வருவாங்க. இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சன் டிவி, கலைஞர் டிவி போன்ற மீடியாக்கள், அதுக்கப்புறம் பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய மீடியாக்கள், ஜெயா டிவி, இந்த மாதிரி எல்லா டிவிஸையும் வச்சு இவங்க ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அவ்வளவுதான். மக்கள் வந்து டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மொத்த சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க. ஓகே. இது சப்போஸ் அதான் பிஜேபி திமுக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தாவேகா அண்ட் காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்? வெரி வெரி பிகம் we will become very very strong. அடுத்த முறை டோட்டலி நம்ம பக்கம் வந்துருவாங்க. 40க்கு 40 வந்து 100% we will win. ஓகே. கண்டிப்பா 29 100% we will win. அதுக்கு முன்னாடியே என்ன வாய்ப்பு நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா இந்த கவர்மெண்ட் மத்தியில இருந்து இழுத்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இளைஞர்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அந்த கோபத்தை அவங்களால வந்து மத்தியில பாஜகவால தாங்க முடியாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி வந்து சொன்னாங்க, 1 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் விழுந்துரும், சிட்டிங் பிஜேபி கவர்மெண்ட் 1 வருஷத்துல விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லி கரெக்டா ஒரு 30-40 நாள்லயே ஆரம்பிச்சிருச்சு இந்த சிஜேபி, இந்த திங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். மக்கள் எல்லாம் தெருவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் அடுத்தது E20 இந்த மாதிரி இருக்கு. எங்க தலைவர் சொன்ன இந்த 12 மாசத்துல அவர் வந்து +- 2 மாசம் தான் சொன்னார். 1 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் விழுந்துரும், மிஞ்சி போனா இன்னும் ஒரு 2 மாசம் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுல 3 மாசம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த 9 மாதம் இந்திய மக்களுடைய மிகப்பெரிய கோபத்துக்கு வந்து பாஜக ஆளாகி ஆட்சியை இழக்கும். 2029 அதான் நடக்கும். 29க்கெல்லாம் முன்னாடி 27 முடிவுக்குள்ள ஆட்சி மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க நம்புறோம். ஏன்னா இந்த நாட்டு மக்களை பற்றி மிகப்பெரிய அளவுல வந்து காங்கிரஸ்க்கு புரிந்த அளவு யாருக்கும் புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ இது அப்படி நடக்கும் நாங்க நிச்சயமா நம்புறோம். ஓகே. இப்ப 2027லயே நீங்க சொல்லபடி வச்சுப்போம், 27 இல்ல 29 ரெண்டுலயுமே ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அளவு சப்போர்ட்டிவா, மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. மாற்று கருத்தே இல்லை, மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. அதாவது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் 2 தாட் மனசுல 2 நிமிஷம் யோசிக்காம, எப்போ வந்து தேர்தல் ரிசல்ட் வரவே வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கிட்ட தான் வந்து உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து கேட்டாங்க. ஏன்னா காங்கிரஸுடைய வலிமை, காங்கிரஸுடைய சித்தாந்தம், காங்கிரஸுடைய தன்மை வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 2009-10லயே வந்து இளைஞர் காங்கிரஸோட சேர்ந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை வந்து டெல்லியில மீட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தவங்க. பல முறை வந்து தொலைபேசியில தொடர்புல இருந்தவங்க தான். அதனால மாற்றுக்கருத்தே இல்லாம நிச்சயமா சப்போர்ட்டிவா. ஓகே மேம். ஒரு சின்ன இந்த மாதிரி இன்னொரு கேள்வி, டிஃப்ரெண்டா ஒரு கேள்வி. இப்போ ஆதவர்ஜன் நான் சொல்லியிருப்பாரு சவுத்துல இருந்து ஒரு பிரதமர் வரணும் அப்படின்னு. அவருங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்திய அளவில் ஒரு நல்ல நேம் இருக்கு, அடுத்த எதிர்காலத்தில் அவர் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கூட தாவேகா கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அடுத்த ராகுல் காந்தி பிரதமராக வந்துட்டா கூட அடுத்த எலெக்ஷன்ல நீங்க இந்தியா அலைன்ஸோட ஒரு பிரதமர் வேட்பாளரா விஜய் அவர்களை முன்னிறுத்துவீங்களா காங்கிரஸ் சார்பில்? என்ன வேணாலும் நடக்கலாங்க, ஏன் நடக்கக்கூடாது? என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தியை ஒத்துப்பாரா? ஒரு நிமிஷம். காங்கிரஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமர் ஆவார்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்னைக்காவது வந்து பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பிரதமர் ஆவாருன்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரியுமா? இல்ல. அது லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆவாருன்னு என்னைக்காவது அதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ காங்கிரஸுடைய தன்மை வந்து அதுதான். ஸோ காங்கிரஸ் வந்து வின் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா யாரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி அறிவிக்கவே மாட்டோம். ஏன்னா அப்படி அறிவிக்கிறதே வந்து ஜனநாயக விரோதமானது அப்படின்னு நம்ம நம்புவோம். ஓகே. ஸோ அது ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்க தான் வந்து ஒரு
பிரதமரை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவர்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய அந்த குரலை வந்து அவமானப்படுத்தினது மாதிரி இருக்கும். அதனால அதை நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோம். ஸோ இப்பவுமே வந்து காங்கிரஸ் வின் பண்ணுச்சு, காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைஞ்சதுன்னா வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை கேட்டிருக்காங்க தலைவர் ராகுல் காந்தி கிட்ட. இதை கேட்ட போது நான் பிரதமர் ஆகிறது என்னுடைய அரசியல் கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை பிரதமராக்கி அழகு பார்ப்பதுதான் என்னுடைய அரசியல். ஒரு பெண்ணையோ ஒரு பழங்குடியின பெண்ணையோ பிரதமராக்கி பார்க்கறது தான் என்னுடைய அரசியல் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது. இப்போ சீக் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க? காணவே காணும் சீக். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டியில இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலிருந்து மிக மிக மோசமான ஒரு நிலைமையில் இருந்த ஒரு பிரதமர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப இதுல ரொம்ப ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப நீங்க சொல்லலாம் திரௌபதி முர்மு கூட வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கிற வித்தியாசம். அவங்க ஒரு அடையாள அரசியல் பண்ணுவாங்க. நான் இவங்களுக்கு கொடுத்துட்டேன் பாருன்னு யாரோ ஒருத்தரை கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விகள்லாம் இருக்கும். யாரோ ஒருத்தரை வந்து சும்மா எடுத்து போட்டு அவங்கள வச்சு ஒரு அடையாள அரசியல் பண்றது அவங்களுடைய அரசியல். ஆனா நம்ம அப்படி கிடையாது. அவங்க எந்த ஒரு சின்ன ஒரு செக்ட்ல இருந்து வந்திருந்தா கூட பிரதமர் ஆகிறதுக்கான அத்தனை தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து வைப்போம். ஸோ இந்த கேள்வி வந்து ஒரு வாட்டி ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய சகோதரி, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தலைவர் ராகுல் காந்தி கிட்ட கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் முன்னாடியோ என்னவோ கேட்டிருப்பாங்க. 15 வருஷம் முன்னாடி வந்து கேட்டிருப்பாங்க, இந்த நாட்டுல வந்து ஒரு இஸ்லாமியர் பிரதமர் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை 10 ஆண்டுகள் தேவைப்படும் நினைக்கிறீங்க ராகுல்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ தலைவர் ராகுல்ஜி வந்து இம்மிடியேட்டா, ஒரு நிமிஷம் யோசிக்காம இம்மிடியேட்டா சொல்லியிருப்பாங்க வந்து the question goes back to you. The question goes back to you அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இந்த கேள்வி திரும்ப உங்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்காருன்னா அவர் எதனால பிரதமராக இருக்காருன்னா அவர் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால அவர் பிரதமராக இல்லை. மைனாரிட்டியாக இருந்தாலும் ஒரு பிரதமராக இருப்பதற்கான அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருக்கிறது என்பதால் அவர் பிரதமராக இருக்கிறார். அதே போல இஸ்லாமியர் சமூகத்தில் அத்தனை தகுதிகளுடனும் எப்போ வந்து எவ்வளவு பேரை நீங்க உருவாக்குறீங்களோ, எத்தனை தலைவிகள் நீங்க முன்னாடி வரீங்களோ, ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் எத்தனை பேர் வர்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பிரதமராகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி வந்த அப்புறமும் அவங்க இஸ்லாமியராக இருக்கிறதுனால அவங்க பிரதமராக இருக்க மாட்டாங்க. பிரதமராக இருக்கிறதுக்கான அத்தனை தகுதிகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால பிரதமராக இருப்பாங்க அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ அதுதான். ஸோ தன்னுடைய தகுதியை வந்து நிரூபிச்சுட்டு யார் வேணாலும் பிரதமரா ஆகலாம் இந்த நாட்டுல. அந்த ஜனநாயகம் தான் நம்முடைய அழகு. அதை வந்து எப்போதும் காங்கிரஸ் போற்றும். ஓகே மேம், அடுத்தபடியா இன்னொருத்தரை பத்தி பேசி ஆகணும், அண்ணாமலை அவர்கள். ஓகே, இருந்தாலுமே அண்ணாமலைன்றப்ப அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, வந்தாருமே அவரோட பல பேர் சிரிப்பாகவும் பார்க்குறாங்க. இருந்தாலுமே அவரை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ 2031 அவருமே ஒரு முக்கிய ஆளாக இருக்க போறாருன்றதுனால அண்ணாமலை அவர்கள் சமீபமாக சொன்ன கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, தாவேக அமைச்சர்கள் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான ஆடியோ ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, நீங்களா சரி பண்ணிக்கோங்க, 1 year நான் நேரம் தரேன், இல்லைன்னா நான் பெரிய இஷ்யூ ஆக்கிடுவேன்றாரு. இப்பவே ஆக்குங்க சார் இஷ்யூ. உங்களை யாரு வேணாம்னு சொன்னா தயவு செஞ்சு இஷ்யூ ஆக்குங்க. நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர், ரைட்? உங்களுக்கு எந்த ஒரு கரப்ஷனையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான முழு ரைட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு, ரைட்? வாங்க, என்ன ஆடியோ வெளியிடுங்க, என்ன பிரச்சனை வெளியிடுங்க, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவோம், குற்றம் நிரூபித்து தண்டனை பெற்று தருவோம், ஒரு அருமையான ஆட்சியை நோக்கி நகருவோம். ஏன் தயங்குறீங்க அதை பண்றதுக்கு? எது உங்களை தடுக்குது? ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா தப்பு பண்றாருன்னு எடுத்து வெளியே சொல்ல வேண்டியதானே சார் உங்க கடமை. அதை வச்சுக்கிட்டு என்ன பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ரைட் அதுக்கும் இருக்கு நினைக்கிறேன், சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஏன் பண்ண மாட்டாரு? பாஜக என்ன சார் பண்ண மாட்டாரு? பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாஜக சொல்றதுல 90% பொய் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒண்ணு அது ஒரு பைத்தியக்காரத்தனமான உளறலா இருக்கும், மக்கள் அதுக்கு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லது இவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு எல்லாரோட நல்லா தெரியும். அதனாலதான் பிஜேபியை எப்பவுமே ரைட் பிளேஸ்ல வச்சிருப்பாங்க தமிழக மக்கள். ஸோ அதனால அண்ணாமலை சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சிரிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அத்தனை பேர் சிரிச்சு வச்சிருப்பாங்க நீங்க சோஷியல் மீடியால பார்த்தாக்கவே. ஸோ அது ஒண்ணா இருக்கணும், அல்லது பொய் சொல்றாரா இருக்கட்டும், இல்ல இது ரெண்டை தவிர உண்மையா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வெளியே கொண்டு வாங்க சார். அந்த ஊழலை உடனே நிறுத்துவோம். அது ஒரு வருஷம் என்ன பண்ண போறீங்க நீங்க? ஒரு வருஷம் என்ன பண்ண போறீங்க? அந்த ஊழல் பண்ணிட்டே இருக்கட்டுமா? அதை நீங்க வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் அந்த ஊழல்னால பாதிக்கப்படுறத நீங்க ரசிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல உண்மையிலேயே கேட்கிறேன், நீங்க அப்படி உண்மையிலேயே எதனா இருந்துச்சுன்னா, அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஓப்பனாகவும் சொல்லியிருக்கிறாங்க, உள்ளேயும் இன்சைடு த க்ளோஸ்ட் ரூம் மீட்டிங்லையும் பல வாட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் இங்கே ஊழல் பண்ணிட்டு தப்பிச்சு போக முடியாது. எனக்கு தெரிஞ்சவர் கூட இருக்கிறவர் எதையும் நான் பார்க்க மாட்டேன், என் கட்சி ஆளு எதையும் நான் பார்க்க மாட்டேன், அவங்க மேலே சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க யாரும் இந்த சீட்டில் இருக்க மாட்டீங்க ஃபர்தரா அப்படின்னு அவர் பல வாட்டி சொன்னதா பல அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை ரிப்பீட்டடாக எவ்ரி டைம் அவர் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவங்க பல வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படி உண்மையிலேயே யாராவது இருந்தா அவங்கள நீக்கிட்டு அடுத்த ஆளை அமைச்சராக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் சார். நாங்க அமைச்சர் ஆக்குறதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறோம். சரியா? உங்களை மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏவை 1000 ஓட்டு கூட இல்லாம கேவலமா ஜெயிக்கல. நிறைய பேர் வச்சிருக்கிறோம். இப்ப அவர் அந்த கட்சியில இல்லையா, பாஜக இருந்து விலைக்கு வந்துட்டாரு. 21ல நான் வரும்போது ஊழல் இருக்காதுன்றாரு. அவர் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா? வரட்டுமே, பார்க்கட்டுமே சார். இந்த ஜனநாயகத்துல எல்லாருமே முதல்வர் ஆகுவதற்கும் பிரதமர் ஆகுவதற்குமான முயற்சியை எடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. இந்த அரசியல் அதை வரவேற்கிறது. அதுக்கு அவர் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்து ரசிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இன்றையோட இறுதி கேள்வி மேம் இதேதான். 2031ல பார்த்தோம்னா இந்த அரசியல் களம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு 2031 சொல்றேன், ஆக்டர் தனுஷ் அவர்கள் வராரு. ஆக்டர் தனுஷ் வராரு, அண்ணாமலை அவர்கள் இருப்பாரு, விஜய் அவர்கள், திமுக அதிமுக மற்ற யார் சீமான் அவர்கள் அவங்க என்ன அலைன்ஸ் போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்டர் தனுஷ் வராரு, என்ன நினைக்கிறீங்க? ஆக்டர் தனுஷ் வெல்கம், வரவேற்கிறோம். வெல்கம் டு பாலிடிக்ஸ், வெல்கம் டு டெமோக்ரஸி. அண்ட் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுல வரவேற்கிறோம். பட் நான் இன்னொரு விதமாக இதை பார்க்க விரும்புகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சங்கி கும்பல் ஃபார் ரிப்பீட்டட்லி ட்ரையிங். விடாமுயற்சியோட வேற 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 ஆட்களை சங்கீத்தனத்திலிருந்து அமுச்சுக்கிட்டே, அதே ஐடியாலஜியிலிருந்து, அதே சங்கீத்தனமான ஐடியாலஜியில் இருந்து வேற வேற ஆட்களை இதை இறக்கி விட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக இறக்கி விட்டுட்டு இருக்கிற விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஸோ லேட்டஸ்டாக தனுஷ் என்ற ஒரு தரை இறக்கி இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்கள் அவங்கள பார்த்துப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அவரை எங்க வைக்கணுமோ வைக்கிறதுக்கு தமிழக மக்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் கைத்தட்டி இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்தோடைய படத்தையும் ஓட வைப்பாங்க, அரசியலை விட்டு ரஜினிகாந்தையும் தலைதறிக்க ஓட வைப்பாங்க. ஓகேயா? படத்தை ஒரு பக்கம் ஓட வைப்பாங்க, அரசியலை விட்டும் ஓட வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீ எந்த ஐடியாலஜியை எடுத்துட்டு வந்தா நான் ஓட்டு போட்டு உன்னை சிஎம் ஆக்குவேன், அதே சினிமால இருந்து எந்த ஐடியாலஜி நீ தூக்கிட்டு வந்தா உன்னை தலைதறிக்க அரசியலை விட்டு ஓட வைக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப சிறப்பா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு குழந்தைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல், இந்த சித்தாந்தம் தெளிவா தெரியும். அதனால மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. யாரு வேணா வாங்க, தைரியமா வாங்க, நாங்களும் தைரியமா தான் இருக்கோம். ஓகே மேம், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது மேம். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல சந்திப்போம். நன்றி. நிச்சயமா. தேங்க்யூ.